டேய் இருடா வரேன். ஏய் மச்சான் ஆளை 10 காசு கொடுங்கடா. எதுக்கு? தம் அடிக்கிறா. ஏன்டா திருந்தவே மாட்டியாரா? தம்மர் ஜம்மர் இப்படி பண்ற? இப்போ நீ கொடுக்க ஒரு 10 நான் கோட்டை கட்ட போறேண்ணா. குடுறா. டேய் அதெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? எடுத்து கொடுங்க. அவர் அண்ணே போதும். எடுத்து எதுக்குடா இவா சொல்கிறேன். மச்சான் வீடு மச்சான் டென்ஷனாக இருக்கு எனக்கு. என்ன டென்ஷன் உனக்கு? உடனே நீ சொல்லு. நான் சொல்கிறது மட்டும் நீ செஞ்சிட்டுனா நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். நிஜமா? நிஜமா. சரி ஓகே சொல்லு. இப்போ உங்கள்கிட்ட காசு கொடுத்தோம்ல, அதுக்கு அங்கே தெரியல கடை. அங்கே போயிட்டு இருக்கிற காசுக்கு இட்லி வாங்கிட்டு வா. சரி ஓகே தரா. எனக்கு வேணாம். நீ தான்டா கேட்ட. அங்கே ஒரு பாப்பா தெரியுதுல்ல, ஆமாம், அந்த பாப்பா கொண்டு போய் கொடு. சரி ஓகே. பாப்பா இந்தாம்மா சாப்பாடு. டேய் வாடா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை மச்சான். ஏன்டா ஏதோ டென்ஷனாக இருக்குன்னு சொன்ன, தம்மு கேட்டியா? வா போகலாம். இல்லை அதெல்லாம் வேணாம்டா. ஏன்டா? ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை சிரிப்புக்கு முன்னாடி பெருசாக ஒன்று தெரியல மச்சான். ஓ மச்சான், இந்த பிரச்சனை இந்த ஒரு குழந்தைங்க மட்டும் கிடையாது, நாட்டில் இன்னும் நிறையா குழந்தைங்களுக்கு இருக்குது. ஏன் நம்ம வீட்டிலே கூட குழந்தைங்க நிறையா ஆசைப்பட்டு சின்ன சின்னதாக நிறைய நடக்காமல் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டாலே எல்லாம் தன்னை போல சரியாக போயிட்டா நாட்டில் பிரச்சனையே இருக்காது. என்னடா பெரிய அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டா? அரசியல்வாதின்னு இல்லை மச்சான். இப்போது நான் சொல்கிறேன்னு சொல்லி என்னை பிடிச்சி நீங்கள் 4 பேர் மாறுறீங்க. அப்போது 2 கோடி மக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு தலைவன்னு சொன்னால் 2 லட்சம் பேராவது அதில் மாறுவான். அப்படி மாறிட்டாலே இந்த மாதிரி குழந்தைங்களாம் நம்ம நாட்டில் இல்லாமே போயிருந்தா.